எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை பாய்ஸ் வந்துட்டோம். நான் விகே, மட்டு, முதலாளி, லாக்கூல் எல்லாரும் வந்துட்டோம். அதாவது கேகேஆர் வந்து ஈடன் கார்டன்ஸில் வச்சு எஸ்ஆர்ஹெச் சம்பவம் பண்ண அந்த மேட்சை முடிச்சுட்டு வந்திருக்கோம். நேற்று வந்து நான், மட்டு, முதலாளி 3 பேரும் கேகேஆர் ஜெயிப்போம் அப்படின்னு ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். லாகுல் வந்து ஒரு ரிவர்ஸ் யூனோ போட்டார், எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும் அப்படின்னு. சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அதாவது நான் வந்து அண்ணன், தம்பி, அமெரிக்க மாப்பிள்ளை இதெல்லாம் நடிக்க மாட்டேன், நடித்தா ஹீரோ தான் சார் அப்படின்னு தான் இந்த எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் அப்ரோச்சு. அதே தான் பண்ணுவேன், நான் வந்து இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி 3வது மேட்ச் தோக்குறாங்க. இதில் வந்து அவங்களுக்கு டேலண்ட் இல்லை, பேட்டர்ஸ் டீம் ராங் செலெக்ஷனு, இல்லை இப்போ அவங்க வந்து கேப்பபிள் கிடையாது, பவுலர்ஸ் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ்ஸாக இருந்தாங்க, இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுடைய அப்ரோச், த வே தே லுக் அந்த பிளே காட் இன் டு தேர் இன்னிங்ஸ் அண்ட் காட் அபவுட் தேர் சேஸ், அதுதான் வந்து இந்த மேட்சும் இல்லை, போன மேட்ச், அதுக்கு முதல் மேட்ச், எல்லா மேட்சும் இப்படி தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பெரிய ஸ்கோர் அடித்தோடனே தே காட் எக்ஸ்ட்ரீம்லி கேரிட் அவே. நாங்கள் 300 அடிப்போம் அப்படின்லாம் பேசிட்டு வந்தாங்க. அந்த மேட்ச் அடி, அதுக்கு அடுத்த மேட்ச் அடி, இந்த மேட்சும் அடி. அதனால இன்னைக்கு வந்து கேகேஆர் இனிஷியலி வேற ப்ரிகாரியஸ் பொசிஷன், பட் தேங்க்ஸ் டு அந்த வெங்கடேஷ் ஐயரோட அந்த ஸ்பெஷல் இன்னிங்ஸ், ரிங்கு கம்மிங் பேக் டு ஃபார்ம், ஒரு மாதிரி தேத்தி அவங்க அந்த 200 பார் ஸ்கோர் அடிச்சிட்டாங்க ஈடன் கார்டனில். மேபி ஜஸ்ட் அபவுட் பார், ஒரு 10 ரன் அபவ் பாருன்னு நினைக்கிறேன். அதை அடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து கொஞ்சம் சென்சிபிளாக விளையாடி இருந்திருக்கலாம். விளையாடி இருந்தா இவங்க மேட் குட் சேஸ். பட் அதுவும் இல்லாமல் காம்ப்ரிஹென்சிவாக என்ன 80 ரன்ல T20 தோக்குறது அப்படிங்கிறது வந்து படுக்கேவலம். இப்போ வந்து 1 win out of 4 games அப்படிங்கிறது வெரி ப்ரிகாரியஸ் சுச்சுவேஷன். இப்படி தான் அவங்க எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க. இது வந்து என்னுடைய இனிஷியல் கமெண்ட்ஸு. மட்டு, வெற்றியின் மலாக்குள்லாம் சொல்லுங்க. அதான் பட் டீம் செலெக்ஷன் அதான் ஏற்கனவே இவ்வளோ இது பண்ணி பிச்சு இன்னும் ஸ்பின் ஆகும் அப்படின்னு பண்ணி டீம்ல வந்து இந்த மேட்சுக்கு ஜாம்பா எடுக்காம இருந்தது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. அதுவும் எடுத்த ஸ்பின்னரும் கமிண்ட் மெண்டிஸும் ஒரு ஓவர் 4 ரன் கொடுத்தாரு, இன்னும் கொஞ்சம் ஸ்பின் போட விட்டுருக்கலாம். இன்னும் இது சிமர்ஜித் எடுத்தது வந்து சரி, நான் நியூ பாலுக்குன்னு நினைச்சா அதுவும் நியூ பாலும் கொடுக்கல, கமின்ஸும் இவரும் போட்டாரு. அதுக்கு சிமர்ஜித்துக்கு பதில் பேசாம பேட்ஸ்மேன் எடுத்துட்டு கமின்ஸ் மெண்டலுக்கு பதில் ஜாம்பாவே எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணியிருக்கலாம்னு தான் தோணுது. ஸ்பின் இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கணும் மெயினா. வெற்றி, நீ என்ன நினைக்கிற? கேகேஆர் சாரி எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க நாங்க ஆட்டிடியூட் மாத்த போறதில்ல, அதே ஆட்டிடியூட் தான் போறோம்னு சொன்னாங்க. பட் ஐ திங்க் தே ஹேவிங் செல்ஃப் டவுட்ஸ். டீமுக்குள்ளேயே எல்லா பிளேயருக்கும் ஒரு செல்ஃப் டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவர் நெவர் அக்ரெசிவ், பட் பவுலிங் வாஸ் குட், அதை டினை பண்ண முடியாது. பட் தேவர் நெவர் அக்ரெசிவ் ஒரு இன்டென்ட் டு ஸ்கோர் அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை. ஐ திங்க் தே ஸ்டார்டட் ஹேவ் செல்ஃப் டவுட்ஸ் நினைக்கிறேன். அவங்க என்னதான் நாங்க ஆட்டிடியூட் மாத்த போறது இல்லைன்னு சொன்னாலும் தே ஸ்டார்டிங் டு ஹேவ் செல்ஃப் டவுட். பட் இந்த ஸ்பின் மட்டும் சொன்ன அந்த ஸ்பின் பாயிண்ட் நானும் நினைச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜாம்பா எடுக்காத ஒரு பிளண்டர், அது நத்திங் ஷார்ட் ஆஃப் அ பிளண்டர் இந்த விக்கெட்ல. சரி, எடுத்த 2 ஸ்பின்னருக்காவது ஓவர் கொடுக்குறீங்களா? அதுவும் கிடையாது. திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டே இருக்காங்க. சிமர்ஜித் டிட் நாட் பவுல் வெல் டுடே, அவருக்கே திருப்பி கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்க தே கெப்ட் ரிப்பீட்டிங் தேர் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டீம் செலெக்ஷன் வாஸ் கைண்ட் ஆஃப் புவர். இனிமே வந்து வர மேட்ச்லையுமே வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. வரக்கூடிய மேட்சஸ்லையுமே they'll keep changing. வெளியே இப்போ ராகுல் சாகர் மே கமெண்ட் டு பிளே, ஜெயதேவ் உனத்கட் மே கமெண்ட் டு பிளே, நிறையா அவங்களுக்கு காம்பினேஷன் பெர்மினேஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து இப்போ 1 out of 4ங்கிறப்ப கண்டிப்பாக பேனிக் குட் ஆஃப் செட்டின். நீ சொன்ன மாதிரி வெற்றி, செல்ஃப் டவுட்டோ பேனிக் அட்டாக்கோ வந்துச்சுன்னா they'll start making changes. இப்போ எல்லாருக்குமே அதான். இப்போ இயர் ஆஃப் சோஷியல் மீடியா. ஏன்டா சிரிக்கிற? பேனிக் அட்டாக். ஆமாடா, இப்போ சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் இத்தனை வருஷமா நம்ம பாக்குறோம். எனக்குலாம் 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாலும் தோனி வந்து சேம் டீம்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. ஆஸ் லேட்டஸ்ட் 2020 கூட அப்படிதான் பண்ணுவாங்க. அன்சேஞ்சு, we are going unchanged அப்படின்னு பெருமையா சொல்லுவார் தோனி. அந்த சிஎஸ்கேவே சோஷியல் மீடியா பேக்லாஷ் கிழிச்சு விடுறாங்க, மீம்ஸ் போடுறாங்க, ட்ரோல் பண்றாங்க. ஒரு மேட்ச் தோத்தா 2 சேஞ்ச் பண்றாங்க. இப்போ 2 மேட்ச் தோத்துருக்காங்க, அடுத்த மேட்ச் நான் எப்படி அவன் 4 சேஞ்ச் பண்ணணும் இப்போ இருக்க சிஎஸ்கே மென்டாலிட்டிக்கு. அதனால அப்போ எஸ்ஆர்ஹெச்லாம் ஏமாந்துடும். எஸ்ஆர்ஹெச் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ற டீம். ஸோ ஐ திங்க் அதனால they will be under severe pressure in the coming matches. அதுவும் இல்லாம கொஞ்சம் எல்லாமே இப்போ கொஞ்சம் அபிஷேக் சர்மா எல்லாம் வைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க. எல்லா பாலுமே ஸ்லோ பால் வைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு, அதுவும் இல்லாம இந்த தடவை கொஞ்சம் ஒரு சைடு பெருசா இருந்துச்சு, அந்த யூஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாருமே அதான் பண்றாங்க. வைட் ஆஃப் ஸ்டம்ப் கொஞ்சம் ஸ்லோ பால் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. இது வந்து நம்ம ப்ரீ டோர்னமெண்ட்டே சொன்னோம். வீடியோ அனாலிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பா இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு அடிக்க விட மாட்டாங்க. போன வருஷம் மாதிரி கேம் ரொம்ப எவால்வ் ஆயிருச்சு, அப்படிலாம் விட்டுட்டு இருக்க மாட்டாங்க இந்த டே ஆஃப் டெக்னாலஜில அப்படின்னு. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஒய்டா போட்டு குட் லென்த்ல போட்டா அவுட் ஆயிடுவாருன்னு நம்ம நிறைய சொன்னோம். அதே பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் தான். ஹெட்டும் அதே தான்.
ஹெட் வந்து மேக்கிங் பிளே மிட் ஆஃப், அதனால அங்கே அந்த லூஸாக அடிக்கிறார் மிட் ஆஃப்க்குன்னு சொல்லி மேக்கிங் பிளே டு மிட் ஆஃப் எல்லா தடவையும் ஒரு மிட் ஆஃப்ல தான் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் ரெப்படேட்டிவ் டிஸ்மிஸலாக தான் ஆயிட்டு இருக்கு. they have been decoded. Officially they have been decoded. அதே மாதிரி இஷான் கிஷான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் இஸ் ஹெசிடன்ட். அதனால பழைய ஸ்டார்டட் டிஃபெண்டிங். அது கொஞ்சம் அதே தெரியுது, ஹிஸ் பிட் ஹெசிடன்ட் டு ஸ்டார்ட் ஆஃப் இமீடியட்லி. ஸோ அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் ஈஸியா ஒன் மேட்ச் ஒன் ரன் தெரியல. அதுவும் இல்லாம அவர் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சப்ப இவங்க ஓரளவுக்கு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஐ திங்க் 2013 என்னமோ அடிச்ச அப்புறம் தான் வந்தாரு. ஒரு 44 சம்திங் இருந்துச்சு. இதுல வரும்போது இவங்க ரொம்ப சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் வந்து எடுத்தவொடனே போன தடவை தான் அடிக்க பார்த்து அவுட் ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் பால். அதனால மேபி வாண்டட் டு கொஞ்சம் ஒரு 3 பால் 4 பால் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருக்காரு நினைக்கிறேன். அதான் தி கைண்ட் ஆஃப் இன் ஃபேஸ் ஆஃப் அ செல்ஃப் டவுட். ஹோப்ஃபுல்லி தே வில் ரிகவர். அப்பதான் இல்லாட்டி கொஞ்சம் போர்டி அதுவும் போர்டிக்க ஆரம்பிச்சு, இந்த பக்கம் தோத்துக்கிட்டே இருந்தாலும் போர்டிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நேத்தே சொன்னோம் எல்லாரும் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் வில் ட்ரம்ப் எஸ்ஆர்ஹெச்னு. ஆனா அவங்க ஸ்பின் வரதுக்கு முன்னாடியே ஐ திங்க் கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பைடனா ட்ரம்ப் நீ சொன்னியாண்டா, சிரிச்சிருங்க எல்லாரும் ஒரு நிமிஷம். அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. இல்ல அதான் இவங்க அருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் வரதுக்கு முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். வெறும் கிளாஸ் தவிர எல்லாருமே முடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு அன்பார்ச்சுனேட் தான். இந்த சேஞ்சும் நான் சொன்னேன் பிளேயிங் 11ல இந்த ஒன் ஆஃப் த சீமர்ஸை ட்ராப் பண்ணிட்டு மொயின் அலி இல்லாட்டி அந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் அதுதான் அவங்க பண்ணாங்க அந்த அப்ரோச். நோக்கியாவையும் விட்டுட்டு மேபி நோக்கியா மேட்ச் ஃபிட்டா இல்லையான்னு தெரியல. பட் சர்க்காரியா வருவாருன்னு கூட நான் எதிர்பார்த்தேன். அதையும் அவங்க பண்ணலை. தி வென்ட் ஒன் சீமர் லெஸ் தான். ரசல் வந்தோடனே அடி வாங்கினாரு, பட் விக்கெட் எடுத்துட்டாரு வழக்கம் போல். டிப்பிக்கல் ரசல் ஆஃப் த கரண்ட் டே. பட் அவங்க இந்த சேஞ்சை எல்லா மேட்சுக்கும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி தேர் டிங்கரிங் வித் தேர் ஃபோர்த் ஃபாரினர் நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஐ திங்க் கேகேஆர்ல பிச்சர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தே வில் கண்டினியூ வித் மொயின் அலி. ப்ராபபிலி இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லோவர் ஆர்டர் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் bowling அவுட் போட்டிருப்பாரு. மொயின் அலி கூட ஐ திங்க் டு ஷோர் அப் த பேட்டிங் மிடில் ஆர்டர் கொஞ்சம் பிரிட்டிலா இருந்துச்சுன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ டு ஷோர் அப் த பேட்டிங் பிளஸ் ஹி ஆல்சோ கிவ்ஸ் அ ஸ்பின் ஆப்ஷன். இன்னைக்கு அவர் தேவைப்படவே இல்லை. பட் ஈவன் அதர்வைஸ் ஒரு பேட்டிங் தேவைப்பட்டுச்சுன்னா டவுன் த லைன் ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை தான். அதே காரணத்தினால தான் எஸ்ஆர்ஹெச்சும் மெண்டிஸை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ராம்பாவோட. பிகாஸ் தே ஸ்டார்டட் டு ஃபீல் பிகாஸ் தே ஸ்டார்டட் டு ஃபீல் அவங்களோட பேட்டிங் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்களும் they started to feel-றதால தான் மெண்டிஸ் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மெண்டிஸ் நுனே தான் ஞாபகம் வருது. லாக்குல் நீங்க சொல்லுங்க மெண்டிஸை பத்தி. என்னத்த சொல்றது, இவங்க அடிச்சா 250 அடிக்கிறாங்க, இல்லைன்னா 80 ரன்ல தோக்குறாங்க. வச்சா குடுமி அடிச்சா மொட்டையா ம் அப்படின்ட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு பாலான்னு ஒருத்தர் இருக்காரு அவரை மாதிரி. ம் மொட்டைன்னு ஞாபகம் வருது, அதனால சொன்னேன். சரி, இப்போ இந்த வெங்கடேஷ் ஐயர் இன்னிங்ஸ் ஐ வாஸ் பர்டிகுலர்லி இம்ப்ரெஸ்டு. ஏன்னா 27 கோடி எவ்வளோ 23 கோடி சாரி 23 அந்த ப்ரைஸ் டேக் ப்ரெஷரு இனிஷியலாக செய்யவே விளாட்ல. இன்னைக்கும் இனிஷியலாக இவர் ஸ்ட்ரகிளிங். அது வந்து அது ஒரு நல்ல பேட்டர்னா நான் அதை ரியலைஸ் பண்ணுறது எப்போவுமே சில சமயம் போனோடனே 2-3 4 வந்துடும், அப்புறம் அப்படியே நல்லா ஒரு சிங்கிள் அடிச்சுட்டு ஒரு ஸ்கோர் தேத்திடலாம் ஒரு 30-40. பட் சில மேட்சஸ்லாம் வந்து போனோடனே 4 வராது, மிஸ் பண்ணிட்டு இருப்போம். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற நேரத்தில் விக்கெட்டை விட்டுறக்கூடாது. அந்த ஃபேஸை கிராஸ் பண்ணி வர்றது தான் ஒரு பேட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து இன்னைக்கு பண்ணார் கரெக்டாக வெங்கி ஐயர். அதை போக அவருக்கே அந்த ஃப்ளோ வந்துருச்சு, அந்த ஃபார்ம் வந்துருச்சு, அடியை போட்டு விட்டாரு. நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஒரு வெரி குட் இன்னிங்ஸ் இன்னைக்கு பண்ணது. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. நான் கூட வந்து சரி இவங்க 150 தாண்டினாலே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அவர் கொண்டு போன அந்த மொமெண்டம்ல தான் தே வென்ட் அக்ராஸ் 200 கடைசி ஒரு வரைக்கும். அந்த நீ நினைச்சல அந்த 150 தான் அந்த டைம்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பின் போட்டிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டர் 2 பேர் இருக்காங்கன்றதுக்காக போடாம விட்டாங்க. அப்போ போட்டுருந்தாங்கன்னா ஜென்ரலி ஐ திங்க் என்டையர் பேட்டிங் லைனப் கொஞ்சம் ஸ்பின் வந்து நாட் கன்வின்சிங்கா விளையாடுற மாதிரி தெரியல. நான் ரஹானேல இருந்து சொல்றேன். ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்பின் விளையாடி இருக்கலாம். அங்கே அபிஷேக் சர்மா யூஸ் பண்ணலன்னு தெரியல. நீ ஐ மீன் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சரி, பட் அதுக்கப்புறம் ஏன் அபிஷேக் சர்மா அவங்க ஸ்பின்க்கு யூஸ் பண்ணாங்க? பவர் பிளேல யூஸ் பண்ணிருக்கலாம், முன்னாடி மேட்ச் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஏன் இன்னைக்கு மேட்ச்ல யூஸ் பண்ணலன்னு தெரியல. ரஹானே ரகுவன்ஷ் விளையாடும் போது 2 சைடும்
அவரு அன்சாரியும் ஐ இல்ல திங்க். ரெண்டு பேருமே அவங்க லெஃப்ட் ஹேண்டர்ல வெற்றி, நரைன் அண்ட் டிகாக். ஆமா ப்ரோ. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஐ மீன் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே அவுட் ஆயிட்டாங்களா? அதுக்கப்புறம் கொண்டு வந்துருக்கோம் இல்லையா. இல்ல அந்த சிமர்ஜித் வந்தது கொஞ்சம் ஐ திங்க் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் செலெக்ஷன் தான். ஏன்னா இவங்க நியூ பால்ல போட்டிருந்தா ஓகே சரி இல்லை, பட் கமெண்ட்ஸ் தான் நியூ பால்லையும் ஆரம்பிச்சாரு. அது அதுக்கு பதில் இன்னொரு ஸ்பின்னர் எடுத்திருக்கலாம். பட் என்ன வெற்றி அப்படிதானா? இல்ல சிமர்ஜித் வந்து இன்னைக்கு ஒழுங்கா போடல. அவர் ஒவ்வொரு பாலும் 6 போக போக அச்சா இந்த பால் விக்கெட் போயிருக்கு, இந்த பால் விக்கெட் போயிருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு தான் கமெண்ட்ஸும் போட்டாரு. அந்த ஆக்சுவலா அந்த 19th ஓவர் வந்து இன்னும் 2 4 போயிருக்கும். அது அம்பையர் கால்ல பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் 5th பால். இல்லாட்டி அதுவும் 4 தான் போயிருக்கும். இல்லாட்டி அதனால ஸோ சிமர்ஜித் வாஸ் ப்ராப்ளி நாட் அ குட் செலெக்ஷன் ஃபார் த டே. தே குட் ஹவ் கான் வித் ஜாம்பா ஆப்ஷனோட போயிருக்கலாம், இல்லாட்டி வேற ஏதாவது ஆப்ஷன் கூட போயிருக்கலாம். இல்ல உனக்கத்தே பெட்டர்ன்றான் இந்த பிச்சுக்கு சொல்றேன். நல்லா ஹோல்ட் ஆச்சு இனிஷியலா, அதுக்கப்புறம் உனத்கத்தா ஏண்டா நீ என்ன நினைக்கிற? இல்ல இல்ல உனத்கட்டு எடுக்கிறதுக்கு எடுக்காமலே இருக்கலாம். சரி ஓகே, இந்த மேட்சை விடுவோம். இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. அப்படியே நாளைக்கு வந்து அதே ஏகனா ஸ்டேடியம் நினைக்கிறேன், லக்னோ வர்சஸ் மும்பை. அதாவது லக்னோ வந்து பிபிகேஎஸோட அடி வாங்கிட்டு புலம்புனாங்க, ஹோம் கண்டிஷன்ஸ் இல்லை எங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் மாதிரியும் தோத்த ஹோம் டீம் மாதிரி டிப்பிக்கலாக புலம்புனாங்க. மும்பை வந்து ஹோமில் வச்சு அந்த கேகேஆரை ஜெயிச்சுட்டு காம்ப்ரிஹென்சிவாக ஜெயிச்சுட்டு அவங்களும் வந்து ஜெயிச்ச ஹோம் டீமாக இப்போ ஆனால் லக்னோ போகிறாங்க. ஸோ லக்னோ வர்சஸ் மும்பை சொல்லுங்க. மட்டும் ஃபர்ஸ்ட் டீம் சேஞ்சஸ்லாம் என்னமா இருக்குமா சொல்லு. கண்டிப்பா இப்போ அவங்க பிளாக் சாயில் பிச் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த ரெட் சாயில் பிச் இல்லை. ஏன்னா ஜிடியும் அதான் பண்ணாங்க, மும்பை வந்தோடனே பிளாக் சாயில் பிச் போட்டாங்க. பட் அவங்களுக்கு நல்ல பேட்டிங் இருந்துச்சு, அந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்குமா அப்படின்றது. ஆகாஷ் தீப் பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவர் வந்த உடனே விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. பட் பிளாக் சாயில் பிச்னா தே கேன் கோ வித் ஃபர்ஸ்ட் டீம். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு செலக்ட் பண்ண மணிமாறன், சித்தார்த் அந்த மாதிரி கூட போகலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆர் ஷபாஸ் அகமது அந்த மாதிரி தே கேன் கோ. அதை தவிர பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இவங்க டீம்லேயும் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டுது. மேபி ஒரு செலெக்ஷன் வந்து வில் ஜாக்ஸுக்கு பதில் முஜீப் எடுத்துட்டு பண்ணுவாங்களா அப்படின்னு தெரில. இல்லை வில் ஜாக்ஸே பவுலிங் போடுவார், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க கீழே, ருதர்ஃபோர்ட், தெவாட்டியா அந்த மாதிரி. ஸோ இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சாரி, எல்எஸ்ஜி தானே, எல்எஸ்ஜி தான் பூரான்னு பந்த் மில்லர் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்குனால தே குட் கோ வித் வில் ஜாக்ஸ் இட் செல்ஃப். அதான் நீங்க வந்து ரெட் சாயில் பிளாக் சாயில் எல்லாத்தையும் தோண்டி பார்த்துருக்கும் போல லாகுல். அதனால கன்ஃபியூஸ் What are the three ஆயிட்டாரு. types of soil? சாயில் அந்த மாதிரி தோண்டி பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை ஹேவ் ஃபவுண்ட் தேர் பெஸ்ட் 11 போன மேட்ச். இந்த கண்டிஷன்ஸ் ஆர் டிஃபரெண்ட், ஐ வில் அக்செப்ட். பட் தென் தே வில் கோ வித் த சேம் 11, சேம் 12 ராதர். இவங்க வந்து நீ சொல்ற அந்த ஒரு சேஞ்ச் ஆகாஷ் தீப் வந்தாச்சு. பட் ஐ டோன்ட் திங்க் இஸ் ஃபிட் டு பிளே டுமாரோஸ் கேம் எட். அங்கே மேபி ஃபிட்னஸ் டெஸ்ட் பிஃபோர் மேட்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் அவங்களோட ஒரே கன்சிடரேஷன் பிளே பிரின்ஸ் யாதவ் ஆர் மணிமாறன் சித்தார்த். அந்த ஒரு ஸ்பாட் தான் அண்டர் கொஸ்டின் அப்படின்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் தேர் ஆல்சோ லைக்லி டு கோ வித் தி சேம் டீம். வெற்றி நீ என்ன நினைக்கிற? இல்ல டீம் 2 பேரும் பெருசா மாத்த மாட்டாங்க. மட்டும் சொன்ன மாதிரி ஒரே டீம் தான் போவாங்க. அண்ட் they'll probably go with மணிமாறன் சித்தார்த் லக்னோ instead of பிரின்ஸ் யாதவ் just for the black soil, the spinning black soil பிச்சுக்காக. ஸோ அப்படிதான். பிளஸ் இந்த டீம் ஜஹீர் கான் என்ன பண்றான்னு பார்ப்போம். நாளைக்கு ஒருவேளை எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓகே, கீ மேட்சப்ஸ் அப்படின்னா என்ன இருக்கும் இந்த மேட்ச்ல? மும்பை வர்சஸ் எல்எஸ்ஜில லாகுல் நீங்க சொல்லுங்க. கீ மேட்சப் யார் இதுல? ஹிட் மேன் நாளைக்கு ஹிட் பண்ணிடுவாரா? ஹிட் அப்படிதான் நான் யோசிக்கிறேன். நீங்க நினைச்சதை நான் சொல்றேன் பாத்தீங்களா? லாடுக்கும் ஹிட்டுக்கும் இது சண்டை வருமா? லாடு ஹிட் அடிக்க ஐயோ கேக்குறதுக்கு குதூகலமா இருக்கா? அதுதான், அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதாவது எப்பயுமே ரோஹித் சர்மா திடீர்னு வந்து இந்த பிச்சில் ரொம்ப பேட்டிங் பண்றது கஷ்டம் அப்படின்னு ஒரு பிச்சு சொல்லும் போது அந்த பிச்சில் வந்து அட்டியை போட்டு விடுவாரு. அந்த மாதிரி நடக்கலாம். உங்க மண்ணின் மைந்தரா மாறிடுவாரு அவரு. அந்த மெயின் வந்து இந்த பிச்சு இந்த டியூ இதெல்லாம் பத்தி பேசினோடனே மட்டும் குஷி ஆயிரும். பிச்சு டியூ சாயில் இயற்கையா அவர் பேசுவார் அவரு. ஆமா, அதனால அவரு இயற்கை விவசாயியாவே மாறிடுவாரு. வெற்றி நீ என்ன நினைக்கிற? பெரிய மேட்சப்பா?
ஃபர்ஸ்ட் வந்து மாஷ் ம் அண்ட் மாஷ் பூரான் அண்ட் இவங்க போல்ட் சஹார். ம் மார்க்கரம் அவுட் ஆயிடும் முடிவே பண்ணிட்டு இல்ல மார்க் மார்க்கரம் வாங்குற அவுட் ராம் ஆவான்னு அவரு. சொல்லல. கீ பிளேயர்ஸ் நீ எடுக்க வேண்டியது இவங்க 2 விக்கெட் எடுத்தாலே ஐ திங்க் தேர் பேட்டிங் இஸ் நாட் அப் டு த மார்க்னு தோணும். அதான் லாஸ்ட் டைம் அப்படிதானே நம்ம சொன்னோம். ஓப்பனிங் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். சரியா இல்ல. பட் ஐ திங்க் டாஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் த கேம் டிசைட் பண்றோன்ற. அது ரொம்ப முக்கியம் மட்டும் சொன்ன அந்த பாயிண்ட். ஏன்னா நானும் அதான் நினைக்கிறேன். இப்போ ஐ ஃபீல் மும்பை வில் வின். அது இப்பயே சொல்றேன். எனிவே வில் கோ அரவுண்ட் ஒன்ஸ். இந்த மாதிரி ஏற்கனவே லக்னோவை பற்றியும் நம்ம பேசிட்டோம். பல தடவை நான் சொன்னது வந்து அந்த டீமை வச்சுக்கிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் போடணும்னு. இந்த வென்யூவில் பர்டிகுலர்லி தே ஷுட் ஃபினிஷ் ஆஃப் பவுலிங் டுமாரோ. லக்னோ ஜெயிக்கிறதுக்கான ஒரே வாய்ப்பு அதுதான் நான் நம்புறேன். அவங்க டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டுடணும். அப்படி இல்லை அப்படின்னா அன்னைக்கு வந்து பிபிகேஎஸ் மேட்ச்சில் நடந்தது தான் அவங்களுக்கு நடக்க போகுது நாளைக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நானும் மும்பை ஜெயிக்கிறது தான் நினைக்கிறேன். ஓகே லாகுல், நீங்க எல்லாம் மும்பைன்னு சொன்னீங்கன்னா நான் தலைகீழ தான் குதிப்பேன். நீங்கள் பாம்பேன்னு சொல்லுவீங்களா? நான் இல்ல. நான் எல்எஸ்ஜி ஜெயிக்கும்னு சொல்றேன். ஓகே மட்டு மட்டு நானும் எல்எஸ்சி ஜெயிக்கும்னு சொல்றேன். ரைட்டானா? ம் ஏன்னா அவர் வந்து அதை டீமை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல குவாலிஃபை ஆகும்னு சொன்ன டீம்ல எல்எஸ்ஜி ஒன்று. இல்ல அதுக்கு இல்ல. பட் கொஞ்சம் இன்னும் ஸ்பின் எப்படி விளையாடுவாங்கன்னு தெரியல. இப்ப சூரியகுமார் யாதவ் வந்து போன மேட்ச் அடிச்சாரு, ஓகே. பட் இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ்ல ஐம் ஸ்டில் நாட் கன்வின்ஸ்ட் அபவுட் ட்ரிக்கில்ட் அண்ட் ஸ்லோ பிச்சஸ்ல. அது கொஞ்சம் அவங்க பேட்டிங் வைஸ் பார்க்கணும். ஓகே சரி, அப்போ ஃபேண்டசி பிக்ஸ் எல்லாம் எடுங்க. And also Bishnoi has a very good record against Tilak Verma, Suryakumar Yadav, Rohit Sharma. So, but அவர் இது வரைக்கும் அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஐ திங்க் இந்த மேட்ச் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இப்போ ஃபேண்டசி பிக்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. அப்படியே பிஸ்னாயா ஒன்று சொல்லிட்டு அப்படியே நீங்கள் சொல்லு இன்னொன்று. நானே சொல்லுவா? I'll go with blah 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 blah. சரி, ஓ இவ்வளோ யோசிக்கிறியடா ஒரு பிக்குக்கு? Bishnoi and Digvesh. திக்வேஷா? பிஷ்னாய் அண்ட் திக்வேஷ் ரெண்டு எல்எஸ்ஜியோட ஸ்பின்னர்ஸ் யோசிச்சு எடுத்தாரு. லாகுல் நீங்க சொல்லுங்க. நான் வந்து லார்டும் ஹர்திக் பாண்டியாவும். லார்டு எடுத்துட்டீங்க, ஹர்திக் பாண்டியாவும் எடுத்துட்டீங்க. ஓகே வெற்றி. நான் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஐ வில் கோ வித் சூரியகுமார் யாதவ் அண்ட் மார்க்ரம். 2 பேரும் நேற்று போன மேட்ச் அவங்களோட ரெஸ்பெக்ட் மேட்ச் அடிச்சாங்க. ஸோ மார்க் வாங்காத ராம் நாளைக்கு மார்க் வாங்குற ராம் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். சரி ஓகே. நான் வந்து அவேஷ் கான், ஹீஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். அதனால அவர் பவுலர்னாலே விக்கெட் டேக்கர் தானே பிரதர். அவர் அவேஷ் கான் அதிகமான விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் அவர் ஒன்று. அப்புறம் ரிஷப் பந்த், அவர் வந்து சரியா அடிக்கலைன்னாலும் நாளைக்கு வந்து பெருசா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியே அடுத்த ரவுண்ட்ல எடுங்க. புரான். லாகுல் நீங்க எல்லாம் அடிக்க போறீங்கன்னா நான் ஹிட்டை தான் எடுக்க போறேன். ரோஹித் சர்மா. நான் போல்ட் எடுக்கிறேன். போல்ட் எடுத்துடுறீங்களா? எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? அப்பனா எடுக்கிறதுக்கு எனக்கு யாருமே இல்லையே. நட்டு எடுக்கலாம். இல்ல வேணாம், பரவாயில்ல. சரி, நான் தீபக் சார் எடுக்கிறேன். ஸோ இதுதான் எங்களுடைய பிக்ஸ். இந்த மேட்ச் மார்ச் எடுக்கலையா? சரி மார்ச் வச்சுக்கோ. தீபக் சாருக்கு பதிலாக மார்ச் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டிவ் தான். நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கிறோம். இது நீங்கள் இப்போ கேட்டுட்டு இதுதான் எடுக்கணுன்றது கிடையாது. வியூவர்ஸ் நீங்கள் இட்ஸ் அட் யுவர் ஓன் டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் எடுங்க. நாங்கள் எங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்சஸ்லாம் நிறையா இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து என்னோட பர்சனல் இது வந்து இன் ஃபேவர் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ் ஹெவிலி. தோ கண்டிஷன்ஸ் ஆர் நாட் தேர் ஹோம், பிளாக் சாயில் பிச்சு அப்படி இருந்தாலுமே ஐ திங்க் தே ஹேவ் த டீம் டு டூ வெல் இன் ஆல் கண்டிஷன்ஸ். ஸோ ஐ திங்க் மும்பை வில் டூ வெல். அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு வந்து அன்னைக்கு வாங்கடே வாஸ் நாட் சூட்டபிள் இனஃப்னு சொன்னோம். பட் இந்த விக்கெட் இன்னும் பெட்டராக அவருக்கு எடுக்கும். அதனால தே ஹாவ் த டீம் ஃபார் ஆல் கண்டிஷன்ஸ் அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு புட் அக்ராஸ் அ கன்வின்சிங் வின் டுமாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் உங்களுடைய இறுதி கருத்துக்களை சொன்னால் we can sign off. மட்டும் அதான் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்பின்னிங் ட்ராக்ல விளையாடின 2 மேட்சும் தோத்துட்டாங்க மும்பையை. மெயினா பேட்டிங் வைஸ் தான். பவுலிங் வந்து ரொம்ப பேடாலாம் இல்லை. எல்லா இதுக்கும் அவங்க பவுலிங் வச்சிருக்காங்க, டெத் பவுலிங் தவிர.
பட் பேட்டிங் வைஸ் சென்னையிலயும் ஒன்றும் பெருசாக ஸ்கோர் பண்ணல, குஜராத்லயும் வந்து ஸ்கோர்ட் அண்டர் பார். ஸோ இதுவும் இன்னும் கொஞ்சம் பயங்கர ட்ரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிச்சு. ஸோ அதனால ஐ வுட் கோ இன் ஃபேவர் ஆஃப் எல்எஸ்சி. ஓகே, ஸோ ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஸோ வில் சி ஹவு த அவுட்கம் ஆஃப் த மேட்சஸ் டுமாரோ. வில் பி பேக் வித் த ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்ச் அண்ட் த ப்ரிவியூ ஆஃப் தி நெக்ஸ்ட் மேட்சஸ். சைனிங் ஆஃப் யுவர் டே ஸ்குவாட்.